தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுடன் கூட்டணி முறிந்துவிட்டதாக அறிவித்தார். திமுகவுடன் கூட்டணி முறிந்துவிட்டதாக அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டியிட்டது. 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையே தான் போட்டியிட்ட ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தோற்றுப்போனார். காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் தோற்றுப்போனார்கள். ஆனால் தேர்தலுக்கு முன்பாகவே காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணியாக இருந்தது. திமுக போட்டியிட்ட தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் வேலை பார்க்கவில்லை. காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு திமுகவினர் வேலை பார்க்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்தது. காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சரே தோற்று போனார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 109 தொகுதிகளில் வெற்றி பெற்று முன்னணிக்கு வந்தது. காங்கிரஸிடம் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியது. காங்கிரஸ் இன்று தனது ஆதரவு கடிதத்தை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் திமுகவுடனான கூட்டணி முறிந்துவிட்டதாக அறிவித்துள்ளார். அந்த கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தலோடு அந்த கூட்டணி முடிந்தது என்று அறிவித்துள்ளார். ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த காங்கிரஸ் தனது கூட்டணியை முறித்து கொண்டது, உறவை முறித்து கொண்டது. புதிதாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்கிறது, கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதை கோயம்புத்தூரில் உள்ள காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகிறார்கள். திமுகவுடன் கூட்டணி முறிந்து விட்டதை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் வரவேற்கின்றனர். தற்பொழுது விஜய் முதல்வராக காங்கிரஸ் ஆதரவு தருகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருவர் அமைச்சரவையில் பங்கு பெறுவார்.